பள்ளிக்கு செல்லும் மற்றும் செல்லாத 6 வயது முதல் 17 வயதிற்கு உட்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனமான மான்போர்ட் சிறகுகள் என்னும் அமைப்பினர் சென்னை சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். இந்த குழந்தைகளுக்கு பல்வேறு வகைகளில் இலவச கல்வியை அளித்து வரும் இந்த அமைப்பினர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆதரவற்ற குழந்தைகளை ஊக்குவித்தனர். இந்த கொண்டாட்டத்திற்கு சாந்தோம் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சூசைராஜ் தலைமை வகித்தார். ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுனால இப்ப ஸ்ட்ரீட் சில்ட்ரன், டிராக் பிக்கிங் சில்ட்ரன் அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பிக்கப் பண்ணி ஒரு 400-500 சில்ட்ரன்களை கொண்டு வந்து அவங்களுக்கு கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் இது மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம், அப்புறம் ஃபீடிங் த சில்ட்ரன் அது மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கியதோடு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு பொருள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் சிறுவர்களுக்காக இந்த நிறுவனம் இயங்குகின்றது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டத்திற்கு உயர்த்தும் பணியே எங்கள் சிறகுகளின் முக்கிய பணியாகும். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் யூகி சேது கலந்து கொண்டார். ஆதரவற்ற குழந்தைகளுடன் கலந்து கொண்டது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பல விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத குழந்தைகளுக்கு, இந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை எல்லோருடனும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த சாந்தோம் ஹைஸ்கூல் சில்ட்ரன் அவங்க இந்த குழந்தைகள் எல்லாம் இவர்களுக்காக அருமையான ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, ஒரு கருத்துள்ள ஒரு நாடகம் போன்ற பலவற்றை நிகழ்த்தி காட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி நடத்தி பரிசுகளை எல்லாம் கொடுத்து அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல அழகாக நேர்த்தியாக செய்துள்ள இந்த நிகழ்ச்சியை நான் வரவேற்கிறேன். பண்டிகை திருவிழாக்கள் போன்ற வைபவங்கள் வருவதே இது போன்ற ஆதரவற்றோருக்கு உதவத்தானே, அதில்தானே ஆனந்தம் இருக்கிறது.